நியாயமான முறையில் எந்த சர்க்கார் நீக்கப்படும் அதே சர்க்காரிடம் மீண்டும் பணியை வழங்கினார்கள். இன்னைக்கு நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி எங்களுடைய நியாயமானது அவர்கள் பணிக்காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பு இல்லையா? அந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதை என்னையா உங்களுக்கு பைனான்சியல் ஆசை நிதி இருக்கு நியாயமா? தமிழில் கையெழுத்து போடணும் இங்கிலீஷ்ல அதான அரசாணை வரும் பாத்தீங்களா? இந்தியாவிலேயே அரசாணையை அமுல்படுத்தி என்று ஒரு போராட்டம் 354 ஒரு டாக்டர் சங்கம் வந்து சட்ட போராட்டம் அவர் போட்டுட்டே இருப்பார் பெருமாள் 354 உத்தரவு போட்டாரு. அதை அமல்படுத்தி 14 வருஷம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அமல்படுத்த முடியாது. நீ போட்ட அரசாணையை அமல்படுத்த முடியாது. அப்படின்னா என்ன செய்யணும்? கோழியை கேட்டு கொண்டு வைப்பாரு இல்லையா? கோழியை குடிச்சு கொத்தடி வைப்புகள் சட்டர ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், கிராம உதவியாளர்கள், எம்ஆர்பி சங்கங்கள், ஊர்முறை மூலர்கள், பஞ்சாயத்து செக்ரட்டரிகள் சொல்லிட்டே போகும். 40 ஆண்டுகள் இல்லையா? சிறப்பு காலம் ஒரு ஊதியம் என்னையா சிறப்பு காலம் 40 வருஷம். ஆனால் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்று என்று செய்யாத போராட்டமே இல்லை. கருப்பு முக்காடி, அரை நிறுவனம் போராட்டம், பட்டை நாம போராட்டம் இல்லையா? ஒப்பாரி போராட்டம், என்னென்ன வடிவம் இருக்கோ அத்தனை வடிவங்களையும் கொடுத்துட்டோம். காலே கேட்கல, கண்ணே திறக்கல சர்க்கார் இல்லையா? சர்க்காருக்கு கண்ணு திறக்க வேண்டும் என்றால் ஒட்ட ஓவரா அடிக்க நம்மள சாங்க இது ஒரு மதுரைவாதிகளா இல்லையா? ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாறுவதற்கு தமிழ்நாடு அரசியல் சங்கம் தான் இந்த ஒட்டுமொத்த அரசுடைய இனங்களுக்கு மிக பாதுகாப்பான அரணாக இருக்கிறது. அதாவது எல்லோரும் பார்த்தார்கள், எல்லோரும் உச்சிமத்தார்கள். பொது மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டினுடைய சட்டம் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வருகின்ற 27/12/2024 தமிழகம் முழுவதும் அனைத்து அலுவலகங்களிலும் ஆர்ப்பாட்டம், அனைத்து அலுவலகங்களிலும் மௌனம் காக்கக்கூடிய முதலமைச்சரே மௌனத்தை கல மௌனம் கலைக்கு பேசுங்கள். முதலமைச்சரே பேசுங்கள். இரண்டாவது கோரிக்கை, நம் சாமர்த்தியுடைய பிரதானமான கடமை கடப்பாடு கட்டாயம். நாம மட்டும்தான் ஒவ்வொரு ஆண்டும் உறுப்பினரை நேரடியாக சந்தித்து